ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். மீன் குழம்பு எப்படி செஞ்சாலுமே நல்லா வரமாட்டுது, அந்த வாசமும் இல்லை டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு கீஷு சமையல். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஊளி மீன். இதை நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 1 கிலோ மீன். இதை வந்து நான் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து குழம்பு வைக்கிறதுக்காக மண்டை வாழை எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பாதி தக்காளி மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நிறையா வேணாம், பாதி தக்காளி மட்டும் போதும். புளிய முடியல அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இது கூட பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். சின்ன லெமனில் பாதியார் எடுத்திருக்கேன், அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட ஜூஸை வச்சே நான் பிசைஞ்சிட்டேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு அதிலே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிறேன். மொத்தமாக எல்லா மீனையும் போட்டு நம்ம மசாலா தடவினோன்னா ஒன்றோட ஒன்று சரியாக ஒட்டாது, நம்மளுக்கும் தடவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மீனை போட்டு நான் எல்லா மீனையும் தடவி வச்சிட்றேன். ஆனால் எல்லா மீனையும் இப்போ நான் பொரிக்க போகிறதில்ல, கொஞ்சம் மட்டும் பொரிச்சிட்டு பசங்களுக்காக மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு மதியம் வந்து பொரிச்சு கொடுக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். நான் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி செய்வேன். சில டைம் சோம்பேறியாக இருக்கும்போது கட் பண்ணி போட்டுருவேன். இது கூடவே வந்து ஒரு 4-5 பூண்டு பல்லையும் தட்டி வச்சுக்கோங்க. எனக்கு பெரிய பல்லாக இருந்ததுனால ஒரு 4-5 பல்லு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போது மீன் குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் தான், எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த தட்டி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா தாராளமாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் தட்டி வச்ச அந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் நிறையா இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தக்காளியெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா கீழே அடியே பிடிக்கலை, சூப்பராக வதங்கிருச்சு. மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து புளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து புளி கரைச்சலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் புளி பேஸ்ட் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வத்த கொஞ்சம் குறையும் இல்லையா. இப்போ இதை நல்லா மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இந்த மசாலா ஊற விட்டுருக்கலாம். ஆனால் தம்பி வந்து பசிக்குதுமா எனக்கு மீன் பொரிச்சு தாங்கன்னு சொல்லிட்டா. சரி பொரிச்சு எல்லோரும் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காவோட ஃப்ளேவர் இருந்தால் செம்மையாக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம், ஒரு ஆப்ஷனல் தான். மீன் ஒரு பக்கம் பொறுமையாக அந்த மாதிரி புரட்டி போட்டுக்கலாம். சில பேர் எண்ணெயை ஊற்றி பொரிப்பாங்க. நானும் ஒரு காலம் அந்த மாதிரி பொரிச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் தோசைக்கல்லுக்கு மாறிட்டேன். ஆனால் இன்னும் எங்கள் அம்மா வீட்டில் அக்கா வீட்டிலலாம் எண்ணெயில் தான் பொரிப்பாங்க. ஆனால் அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து வாஷ் பண்ணியிருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. ஒன்றா சேர்த்துட்டு அந்த குழம்பை கிண்டாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லேசாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனை பொரிச்சாச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சிடலாம். குழம்புல மீனை போட்டதுமே கிண்டிட்டோம் அப்படின்னா மீன் ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. நடுவில் மட்டும் கிண்டி விட்டுட்டு அப்புறம் லேசாக அந்த மாதிரி அழுத்தி விடணும். அப்போனா உங்களுக்கு மீன் உடையாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்மன்னு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இது மண் சட்டின்றதுனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக கம்ம கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் நான் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேனாட்டிருக்கு, கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் எல்லோரும் ஊற்றி குடித்து காலி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.